ஹாய் வணக்கம் மக்களே, வாங்க இன்றைக்கி நம்ம வந்து பாவக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள். தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புளி கரைச்சி இருந்தால் வடிகட்டி வச்சுட்டேன். பாவக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து அப்படியே நம்ம சமைக்கும்போது அப்படியே கழுவி நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ இதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கசப்பேறிடும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி. வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்க்குறேன். நீங்களும் பார்த்துக்கிட்டே இருங்க மக்களே. பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து பாவக்காய் நறுக்கி வச்ச பாவக்காயை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறலாம். ஃப்ரை பண்ணால் தாங்க இதோடக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், போட்டாச்சு. அப்படியே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கிறலாமுங்க. பாருங்கள், இன்றும் தாங்க. இதை அப்படியே மேலே போட்டு விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே அடுத்தடுத்து வதக்கிக்கிறலாம். நல்லா கிளறி விடலாம். கொஞ்சம் நேரம் அது வதங்கட்டும். வதங்கிட்டு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா கிரேவி, அதாவது பாவக்காய் கிரேவிக்கு தேவையானதை வந்து நம்ம சேர்த்துக்கலாமுங்க. இங்கே பாருங்கள் மக்களே, நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இதை வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து வந்து கொஞ்சம் பாருங்கள், இந்த எண்ணெய் வந்து அதிலே இருக்கும் பாருங்கள். நல்லா கொஞ்சம் இது கொஞ்சம் கனமாக தாங்க எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் கூட ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கூட ஊற்றி நல்லா வதக்கிடுங்க. உப்பு போட்டு வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை எடுத்து அப்படியே வந்து நம்ம வந்து தட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து குழம்ப தாளித்து விட்டுறலாமுங்க, கிரேவி மாதிரி. இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். நம்ம பாருங்கள், கொஞ்சம் தான் எண்ணெய் சேர்க்கணும். இதில் கொஞ்சம் இருக்குது. எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் காயட்டும். அதில் வந்து கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், போட்டோன்னே புரியுது. ஏன்னா காஞ்சிருச்சு அது. கடுகு உளுந்தம் பருப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள், கடுகு பொரியுது. ஆனால் நான் இப்போ பொரியும் போது வந்து கருவேப்பிலை போட மாட்டேன் எப்பயுமே. அதுவே என் மூஞ்சில் தெரிச்சிடும். அதனால் என்ன செஞ்சிட்டேன்னா வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவேன். பாருங்கள், பொரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பொரிஞ்சு முடிஞ்சோடனே கொஞ்சம் வந்து சோம்பு சேர்த்துக்கங்க. புளிக்குழம்புடாவே கொஞ்சம் சோம்பு சேருங்க மக்களே, சூப்பராக இருக்கும். பாருங்கள், பொரிஞ்சிருச்சு. அப்படியே இதில் வந்து என்னென்னா வெள்ளை பூண்டு நறுக்கி போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா வருங்க, வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க, சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கு. இது நல்லா வந்து வதக்கிக்கிறலாம். நல்லா வதக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு பாருங்கள், இது வதங்கட்டும். இதோடு வந்து நம்ம அப்படியே இதுக்கப்புறம் தாங்க கருவேப்பிலை சேர்க்கணும். பாருங்கள், கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நம்ம இது எல்லாமே வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நறுக்கி வச்ச தக்காளியை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கிறலாம். இந்த தக்காளி சேர்க்குறதுக்கு கொஞ்சம் இத்தினூணும் பாருங்கள், சும்மா இத்தினூணும் அவ்வளோதாங்க சேர்க்கணும். ஏற்கனவே பாவக்காயிலையுமே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் கொஞ்சமாக இது வதங்குறதுக்கு மட்டும். இது வதங்கட்டும். அப்புறமா வந்து நம்ம வந்து பாவக்காயை வந்து வதக்கி வச்ச பாவக்காயை வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பாவக்காயை சேர்த்துக்கிறலாம். இதை சேர்த்து நல்லாவே வதக்கிக்கிறலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து புளிக்கரைசலை சேர்த்துக்கிறலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறலாம். நம்ம குழம்பு பொடி சேர்த்துக்கிறலாம். இருங்க மக்களே. கிரேவி பக்கத்துக்கு தான் நம்ம வைக்க போகிறேன். அதனால தான் கொஞ்சம் நான் எப்போயுமே கொஞ்சம் காரமாக சாப்பிட்றவங்க.
காரஞ்சாரமாக இருந்தால் தான் அந்த புளிப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதில் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாமுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு நம்ம குழம்பை இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறலாமுங்க. இந்த குழம்பு நல்லா காஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா காயட்டுங்க. கொதிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம் மக்களே. சாரி மக்களே, இதில் இந்த கிரேவி பதத்துக்கு வர்றதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும். நான் மறந்துட்டேன். பாருங்கள், தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், தேங்காயை நைஸாக அரைச்சாச்சு. நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி நம்ம இதிலே சேர்த்துடலாமுங்க. பாருங்கள், இவ்வளோ இதாங்க. அப்படியே நம்ம இதை கொஞ்சம் வற்ற வைக்கணும். பாருங்கள், தண்ணியை நம்ம அளவாக சேர்க்கலை. கரெக்டாக இருக்கு பாருங்கள் அந்த கிரேவி பதம். இது நல்லா குழம்பு காஞ்சு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. இந்த பாருங்கள், ஒரு துண்டு வெல்லம். இந்த வெல்லத்தை நம்ம இதில் தட்டி போட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் மக்களே. பாருங்கள், தட்டிட்டு வரேன் நான். பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு வந்தாச்சு. பாருங்கம்மா, அந்த வெல்லத்தை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கரையட்டும். பாருங்கள், நல்லா அப்படியே ஆடை வந்துருச்சு. பார்த்தீங்களா, குழம்புல பாருங்கள், குழம்புல நல்லா ஆடை வந்துருச்சு. இது கரைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இதில் பார்த்திங்கன்னா புளிப்பு, உரப்பு, கசப்பு, இனிப்பு 4 வகை சுவையான பாவக்காய் குழம்பு. பார்த்திங்களா, 4 வகை சுவை இந்த குழம்புல. இது அப்படியே கரையட்டுங்க. உங்களுக்கு அந்த கரைஞ்சி வரும்போது இன்னும் கொஞ்சம் இது நிறம் மாறும். ஏன்னா வெல்லம் போட்டதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி வரும். அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ சூப்பராக இங்கே பாருங்கள், நிறம் மாறி இருக்கு. பார்த்தீங்களா, அந்த வெல்லம் போட்ட உடனே சூப்பராக இங்கே பாருங்கள் கிரேவி பதத்துக்கு வந்துருச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாவக்காய் கிரேவி. இது குழம்பா நான் வைக்கலைங்க, கிரேவியாக வச்சுருக்கேன். பாருங்கள், இது குழம்பு இல்லை. சூப்பராக இருப்பாங்க. சிம்மில் தாங்க போட்டுவிட்டு போனேன். அப்படியே மிதந்து வந்துருச்சு பாருங்க. நிறமே நல்லா ஒரு மாதிரி டார்க் கலரில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான 4 வகை சுவை நிறைந்த பாவக்காய் கிரேவி. வாங்க சாப்பிடலாம். கசப்பான பாவக்காய் உடம்புக்கு நல்லது. கசப்பான பாவக்காய் உடம்புக்கு நல்லது. குடல் புழு இல்லாமல் வயிற்றை சுத்தப்படுத்தும். குடல் புழு இல்லாமல் வயிற்றை சுத்தப்படுத்தும். பாவக்காய் அருமை தெரிஞ்சவங்க பாவக்காயை ஒதுக்க மாட்டாங்க. பாவக்காய் அருமை தெரிஞ்சவங்க பாவக்காயை ஒதுக்க மாட்டாங்க. கசப்பான பாவக்காய் உடம்புக்கு நல்லது. கசப்பான பாவக்காய் உடம்புக்கு நல்லது. எப்படி இருக்குது? இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாவக்காய் கிரேவி.